ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க அதை செஞ்சு கொடுக்கவும். ஏதாவது சாப்பிட வேணும்னு சொன்னப்போ வீட்டில் இருக்க இட்லி மாவு தாங்க. இட்லி மாவு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து நான் ஒரு 4 கரண்டி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்து ஒரு 3 ஆனியனை வந்து பொடியாக சாப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தில் ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, பிஞ்ச் அளவுக்கு ஜோடாப்புங்க, அதான் ஆப்பச்சோடான்னு சொல்லுவோமே அது, ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், சீரகம் ஒரு ஸ்பூன். இது நல்லா கை விட்டு வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. ரெஸ்ட்லலாம் விடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டேரெக்டாக ஆயில் ஹீட் ஆனோடனே போட்டுடலாம். கடாயில் வந்து ஆயில் எடுத்துகிட்டு ஆயில் நல்லாவே காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையால் தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நீங்கள் போடணும். நல்லா பபுள்ஸ் வரும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் ஃபுல் வச்சுருங்க. அந்த பபுள்ஸ் அடங்கினோடனே அப்படியே பரட்டி விடுங்க. அப்படியே 2 பக்கமும் நல்லா நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் வரணுங்க. ஓகேங்களா? நல்லா அந்த ஒயிட்லாம் வந்து இட்லி மாவு அப்படின்றனால கொஞ்சம் ஒட்டும். அப்படியே பரட்டி விட்டு பிரித்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே பிரியும். 2 பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா சுவையான டேஸ்ட்டான இட்லி மாவில் செஞ்ச ஒரு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மக்களே.